ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணக்கூடிய பாத் பவுட்ரு எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பாத் பவுடரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வரைக்கும் கூட நீங்கள் வந்து இந்த பாத் பவுடரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத் பவுட்ருனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து வராது. இந்த பாத் பவுடர் வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும். வாங்க இப்போ அந்த பாத் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத் பவுட்ரு செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று தட்டு மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்களே, அந்த இது வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவை. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மசூர் தால் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து நான் வந்து மசூர் தால் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை ரெண்டையும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு முட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி அளவுக்கு நீங்களும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முட்டையே போதும். இல்லை இது கூட வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கூட இன்னும் ஒரு முட்டை வந்து நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் இது இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எல்லோ வந்து தேவையில்லை. இந்த ஒயிட்டை வந்து நல்லா இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பாசி பயரும் சரி மசூர் தாலும் சரி இந்த எக்கோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். நீங்கள் இது 3 கூட மட்டும் செஞ்சு கூட நீங்கள் வந்து பாத் பவுடராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டுமே கூட வந்து நல்லா உங்கள் ஃபேஸை வந்து நல்லாவும் பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து நான் வந்து இன்னும் ஒரு 2 பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கூட வச்சு கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிரை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் இருக்கும். அதனால் இந்த ரெமடியை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இதில் வந்து இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ வந்து நான் வந்து வெயிலில் போய் வைக்க போகிறேன். இதை நீங்கள் எப்போ வைக்கணும் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வெயிலில் தான் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மத்தியான வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வெயிலில் வந்து வைக்கவே கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு அப்போ மட்டும் வச்சிடாதீங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும், ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 or 3 days வரைக்கும் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து இது பண்ணும்போது அது வந்து தனித்தனியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது வந்து வரல அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஈரப்பதத்தோடு நீங்கள் வந்து செஞ்சிடாதீங்க. அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம காய வச்சுக்கணும். ஒரு 1 week ஆனால் கூட வந்து பொறுமையாக நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, கேரட் இருக்கு இல்லையா, ஒரு 2 கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி அதை வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வந்து காய வச்சு எடுத்தது தான். எந்த காரணத்துக்கு கொண்டும் எதையும் நீங்கள் மத்தியான டைமில் வந்து காய வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் கேரட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸும் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி எடுத்துக்கிறேன். மிக்ஸியை வந்து நல்லா வந்து கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பவுட்ரு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால தான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பாத் பவுட்ருக்கான ரெமடிஸ்லாம், அதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்க்ரப்பாக கூட அரைச்சி எடுக்கிறதுனா அரைச்சி எடுத்துக்கிறலாம். அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து ஹீட்டாக இருக்குங்கிறனால வந்து அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த பவுடரை வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து போட்டு வச்சு நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு வந்து மூடி வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன் பார்த்தியா, அந்த அளவுலாம் வந்து உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வரும். ஃபுல் பாடிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது. அதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன அளவை விட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ இந்த பவுடரை வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து நான் வந்து இந்த பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் வீடியோவில் அப்படிங்கிறனால வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் பாடி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பவுடரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் வந்து பால், இந்த தயிர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து இது பவுடரோட வந்து டைலூட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் டைலூட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பவுடரை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பாத் பவுடரை வந்து நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் சோப் போட்டு குளிச்சிடுவீங்க இல்லையா, குளித்ததுக்கப்புறம் வந்து இந்த பாத் பவுடரை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லாவே இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி வாட்டரோடு டைல்யூட் பண்ணி நல்லாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நாங்கள் நல்லா உங்கள் பாடி ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நம்ம ஃபேஸ்லேயா இருக்கட்டும், நம்ம பாடிலையாக இருக்கட்டும், நம்ம 5 மினிட்ஸ் ஆகுது வச்சுருக்கோம். தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்கள் 5 மினிட்ஸ் வந்து உங்கள் 5 மினிட்ஸ் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வந்து நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மூக்கில், இந்த கண்ணை, இந்த தாடையில், இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியிலையுமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ போய் என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த பேக்கை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து இந்த ஸ்கின் டைப் தான் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும், இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்காது. இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video.